அதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். மகோன்னதமான ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். அற்புதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். முருகனுக்கு வந்தனங்கள். தர்ம நேத்திர ராஜனுக்கு வந்தனங்கள். உத்பாலக மகர்ஷிக்கு வந்தனங்கள். நகுஷேஸ்வர பகவானுக்கு வந்தனங்கள். நகுஷராஜா ரொம்ப அழகா நாரதர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். நகுஷ அப்படின்னா ஒரு நெய்பர் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடியவன் நகுஷன். இப்படி பல அர்த்தங்கள் நகுஷன் அப்படின்ற பெயருக்கு காண கிடைக்கிறது. அந்த நகுஷன் எப்படி தபஸ் பண்ணான் அப்படின்னு பார்த்தோம். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இந்திரனாக ஆகுன்னு வரம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அப்புறம் கவரி மான் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த கவரி மான்னா என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அந்த கவரி மான் சொல்ற கவரி மா அப்படின்னு தான் சொல்றாரு. கவரி மான் இல்லை, கவரி மா அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய ரோமங்களாலே செய்யப்படுவது தான் சாமரம். அதில் கருப்பு வெளுப்பெல்லாம் உண்டு. முக்கியமாக வெண்சாமரம் சொல்லுவார்கள். இந்த கவரிமா அப்படின்றது ஹிமாலயன் யக் அப்படின்னு காண கிடைக்கிறது. நான் யக்கு பார்த்தது நேபாளத்தில் முக்திநாத். அங்கே தான் பார்த்தேன். அங்கே தான் அலைஞ்சிட்டு எங்கேயோ. அங்கே 2 டீ கடையில் டீ குடிக்க போனோம். சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் ஏதோ கொடுத்தான் டீ. ஏதோ அந்த இடத்துல ஒரு செத்து போன அந்த மாட்டினுடைய தோல் எடுத்து, அதாவது பாடம் பண்ணி, நிஜமாகவே அந்த டீ கடைக்குள்ள ஒரு பெரிய யக் அப்படி நிற்கிற மாதிரியே இருந்தது. முதல்ல நான் என் கூட வந்தவாள்லாம் அப்படியே நிற்கிறது அரசியாமல். அப்புறம் சொன்னது பொம்மை அப்படின்னு. ஸோ இதுதான் சாமரம் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. இன்னும் தேடுங்க. ஸோ இது கேட்டு சாமரம். அப்புறம் நகுஷன் அவனுடைய அர்த்தம் எல்லாம் கேட்டேன். சம்ஸ்கிருதத்தில் நகுஷ. தமிழில் சொல்லும்போது நகுஷன் அப்படின்வோம். ஹிந்தியில் போயாச்சுன்னா நகுஷ் அப்படின்வா. சுரேஷ சம்ஸ்கிருதத்தில் சுரேஷ் அப்படின்னு ஆகிடும். இதில் ஹிந்தியில் அந்த மாதிரி. சரியா? அவன் இந்திரன் ஆயாச்சு. யாரு? நகுஷன். சிவபெருமான் நீங்கள் நகுஷேஸ்வரா ஆயாச்சு. அத்யாபி தத் பிரதேசேஹி சிம்ஹ வியாக்ரஸ்வரூபகாஹ சமாயாந்தி கணாஸ்தத்ர சேவித்தும் பார்வதி பதிம். அந்த இடத்துல
இந்த சிவகணங்கள்லாம் சிங்கம் புலி போன்ற ரூபங்களோடு வந்து அங்கங்கே அப்படி அலைஞ்சின்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏகோஹி கால சர்ப்போவை தக்ஷகோ நாம பூபதே வர்த்ததே தத் பிரதேசே ஹி சேவதே சிவமுத்தமம். தக்ஷகன் அப்படின்ற ஒரு கால சர்ப்பமும் இந்த இடத்துல சிவபெருமான் அப்படி பூஜை பண்ணிட்டு ஜாலியாக இருக்கு. ருத்ராத்யாயேன கஷ்சித் அபிஷேகம் கரோதி ச தேன வை சுதபஸ்தப்தம் தேவைரபி துராசதம். அழகாக அந்த இடத்துல ருத்ராத்தியாயம் ஜபிச்சுட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறவர்களுக்கு பெரிய தபஸ் பலம் கிடச்சிடும். தேவர்களுக்கு கூட கிடைக்காத இடம் கிடச்சிடும். புத்திரார்த்தி பக்ஷமே கம் தூ தனார்த்தி ச ததைவஹி அபிஷேகம் து யக் கஷ்சித் பக்தியா பிராப்னோத் அசம்சயம். அப்போ ரொம்ப அழகாக ஜம்முன்னு சொல்கிறார்கள். யாருக்கு 2 வாரம், ஒரு பட்சம்னா 2 வாரம் இல்லையா, ஒரு பட்சம் ஒரு 2 வாரம் இந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா, அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். யாருக்கு தனம் வேணுமோ அவர்களுக்கு தனம் கிடைக்கும். என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடச்சிருமா. ததூர்த்வம் நரசார்தூல தேவி பீட்டமுதாஹ்ருதம் கவ்யூதித்வய விஸ்தீர்ணம் பர்வதே சுபதாயகே தத்பீட தர்ஷனாதேவ மகாபாபைஹி பிரமுச்சதே யத்ர தேவி மகேஷாணி வர்த்ததே சிவசம்யுதா. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு தேவி பீட்டம் இருக்குது. அங்கே தேவி சிவபெருமானோட இருக்கா. அந்த ஸ்தலத்தை பார்த்தாச்சுனாலே பாபங்கள்லாம் போயிடும்ன்ற. தத்பீட தர்ஷனாதேவ மகாபாபைஹி பிரமுச்சதே யத்ர தேவி மகேஷாணி வர்த்ததே சிவசம்யுதா. பார்க்கணும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி ட்ராக் பண்ணிட்டு போனால் காளிமட் அப்படின்னு அந்த பக்கம் போயிடுறது. அதாவது குப்தகாசி அந்த பக்கம் போயிடுறது, டுவர்ட்ஸ் கேதார்நாத் போகிறது. நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வைபவங்கள் எல்லாம் சத்தியம் இன்றைக்கி இந்த லொக்கேஷன் ப்ராப்பராக கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வைக்கணும். பார்ப்போம், பகவான் நடத்தி கொடுக்கட்டும். அப்போ அந்த பீட்டத்தினுடைய மகிமையை பற்றி சொல்கிறார். தத்பீட்டஸ்ய தூ மாஹாத்மியம் கோவா வர்ணயித்தும் க்ஷமஹ தத்ர பீட்டம் மகாபுண்ணியம் நாம்னா வை பௌவனம் ஸ்மிருதம். பௌவனம்னு அந்த இடத்துக்கு பேர் சொல்கிறா. பௌவன அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப விசேஷமான ஒரு பீட்டம் இது. யாரால் வர்ணிக்க முடியும்ன்றா அந்த மகாத்மியத்தை. இதிதே கதிதான்யேவ சக்தி ஜாயாம் நரேஸ்வர தீர்த்தானி தீர்த்தவர்யாணி ஸ்வர்க்கம் மோக்ஷப்ரதானி ச. ஸோ நான் அந்த சக்திஜா நதி அதெல்லாம் மோட்சத்தை தரக்கூடியதெல்லாம் சொன்னேன். இந்த சக்திஜா கங்கையினுடைய சங்கமத்துக்கு மேலே உபேந்திரஜான்னு ஒரு நதி இருக்குது, அதுவும் எல்லாம் தரும். உபேந்திரன்
அப்படின்ற ஒரு பிராமணன் இந்த சக்திஜா, அதாவது உபேந்திரன்ற ஒரு பிராமணன், ஒரு ஸ்ட்ரீம் வருது இல்லையா, அந்த சக்திஜாக்கு மேலே இது வருது உபேந்திரஜான்னு. அவர் அந்த கிளை நதியை தன் மகளாக ஏத்துன்றதுனால உபேந்திரஜான்னு அந்த நதிக்கு பெயர் வந்துடுத்து. ஸோ சக்திஜா, உபேந்திரஜா. உபேந்திரோ பிராமணோ யாம் தூ புத்ரி த்வேனான்வகல்பயத் யத் சங்கமே ஹி சுஸ்நாதோ நித்யம் ஸ்வர்கே வசத்யஹோ. உபேந்திர நதியும் கங்கையும் கலக்கக்கூடிய இடத்துல யார் குளிக்கிறாளோ அவர்களுக்கு ஸ்வர்க்கவாசம் கிடைச்சது. தத ஊர்த்வ பிரதேசே ஹீமானே சரசதுஷ்ட்யே பர்வதே பரிதோ ராஜன் கணகேஸ்வர பைரவ. அங்கிருந்து ஒரு 4 அம்பு தூரத்தில் அவ்வளோ அழகாக ஒரு பைரவர் இருக்கார். ரொம்ப விசேஷமான பைரவர். பர்வதே பரிதோ ராஜன் கணகேஸ்வர பைரவ அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறார், ஜீவனேந்திரேன ராஜ்ஞாவை ஸ்தாபித சுகஹேதவே பைரவாஜ்ஞாம் கிரஹீத்வா வை गच्छे सूक्ष्मे हि क्षेत्रके ये तदन्तं महाराज स्थूल क्षेत्रम हि पर्वते. அந்த இடத்துல ஜீவனேந்திரராஜன் ஒருத்தன் அழகா ஒரு பைரவரை ஸ்தாபிதம் பண்ணான். அந்த பைரவர் பேர் தான் கணகேஸ்வர பைரவர். இன்றைக்கி அது கந்துகேஸ்வர பைரவன் பேர் மாறி இருக்குன்ற. இதெல்லாமே நிறைய தேடணும் சரியா. இதெல்லாம் ஸ்தூல க்ஷேத்திரம். இதுக்கு மேலே சூக்ஷ்ம க்ஷேத்திரமாக இருக்குது. அது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஏததந்தம் மகாராஜ ஸ்தூல க்ஷேத்திரம் ஹி பர்வத புனர் ஹர்ஷவதி தீராத் யாவத் கோலகிரீர் பவேத் ஏதானி தீர்த்தராஜானி ஸ்தூலக்ஷேத்ரே ஹி நைருதே கதிதானி தவாக்ரேஹி ஸ்தோதுர்மோக்ஷப்ரதானி ச ய இதம் ஸ்ருணுயான்மர்த்யாஹ தீர்த்தானாம் கதனம் மஹத் ச ஏதத் சர்வதீர்த்தேது स्नातो भवति निश्चितम् इति श्रीस्कान्दे केदारखण्डे श्रीक्षेत्रमाहात्म्यवर्णनं नाम 19 उत्तरशततमोऽध्यायः. இதுக்கப்புறமா சூக்ஷ்ம க்ஷேத்திரம் இருக்குது. இதெல்லாம் ஸ்தூல க்ஷேத்திரம். அப்புறம் அங்கே ஹர்ஷவதி நதி, கால பர்வதம், இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறார். அதாவது இந்த கோலாசுரன் உடம்பு தூக்கி ஒரு பக்கம் போட்டான், தலையை தூக்கி ஒரு பக்கம் போட்டான்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீக்ஷேத்திரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதனுடைய விஷயங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார். அடுத்த அத்தியாயம் உத்பாலக உவாச்ச ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி சூக்ஷ்மக்ஷேத்ரே ஹி பூபதே யானி க்ஷேத்ராணி புண்ணியானி பிரவராண்யேவ சந்தி ஜீவனேந்திரோ மகாராஜ சந்திரவம்ச விவர்தனகதஸ்யாமாஸ்ரம பூர்வம் பபூவ நிருபசேகர. அடுத்து ஒரு கதையை சொல்றார். ரொம்ப அழகா ஒரு ராஜாவினுடைய கதையை சொல்கிறார். அந்த ராஜா பேர் ஜீவனேந்திரன்னு பேர். நூற்றி 80வது அத்தியாயம்.
இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. சுணுராஜன் பிரவக்ஷாமி சூக்ஷ்மக்ஷேத்ரேஹி பூபதே யானி க்ஷேத்ராணி புண்ணியானி பிரவராண்யேவ சந்தி. இதில் நிறைய புண்ணியமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது, தீர்த்தங்கள்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் ஜீவனேந்திரோ மகாராஜா சந்திரவம்ச விவர்தனக தஸ்யாயமாசிரம பூர்வம் பபூவன் ரிபசேகர பஷாத் சுகாசிரமத்வம் ஹி பிராப்தோ வை சாந்தசேதசாம் முனீனாம் முனிவரியானாம் தபசா தக்தபாப்மனாம். ஒரு காலத்தில் ஜீவனேந்திர ராஜா இந்த இடத்துல ஆசிரமம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். விசேஷமான ஒரு இடம் இது. நிறைய பேர் இந்த இடத்துல அவ்வளோ அழகாக தபஸ் பண்ணி தங்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவனேந்திரராஜனுடைய கதையை சொல்கிறார். நிறைய பேர் என்னோட ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறாரு, தலைக்கு மேலே எவ்வளோ கதை நிற்கிறதுன்னு தெரியலையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கங்கையினுடைய கரையில் தான் அலைஞ்சின்னு இருக்கு. இந்த ஃபஸ்ட் டைம்லாம் நாங்கள்லாம் போகும்போது ஒரு ரூட்டும் தெரியாது. உத்தராகண்டில் கிழக்கெது, மேற்கெது, வடக்கெது, தெற்கெது, தேவப்பிரயாகி அப்புறம் ருத்ரப்பிரயாகியா, ருத்ரப்பிரயாகிக்கு அப்புறமா தேவப்பிரயாகியா தெரியாது. இன்றைக்குமே என்னோட சில சிஷ்ய பசங்கள்லாம் உண்டு, இதுக்கப்புறம் அதுவா, அதுக்கப்புறம் இதுவா. அது அந்த தாரி தேவி சில கோவில்கள், சில இடங்கள்லாம் எங்கேருந்து போகணும், எப்போ போகணும்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாவா நிறைய பேருக்கு. போயிட்டு போயிட்டு வந்ததுனால எனக்கே இன்றைக்கும் சில ஊர்கள்லாம் நடுவில் வரும். அந்த ஊர்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ப்ராமினெண்ட்டான பிளேசஸ் அந்தந்த ஊர்லாம் தான் தெரியும். ஹரித்வாரம், டெஹ்ராடூன், ரிஷிகேஷ், முனிக்கி ரேத்தி, வசிஷ்ட குஹா, தேவப்பிரயாகை, கீர்த்தி நகர், ஸ்ரீநகர், தாரி தேவி, ருத்ரப்பிரயாகை, இப்படி இம்பார்ட்டண்ட்டாக சிலதெல்லாம் தெரியும். இந்த ருத்ரப்பிரயாக கர்ணப்பிரயாகோட என்ன இருக்குன்னு கேட்டால் தெரியாது. சில ஊர்கள்லாம் வரும். கர்ணப்பிரயாகி, நந்தப்பிரயாகினோட என்ன ஊர்னா தெரியாது. நிறைய குட்டி குட்டி கிராமங்கள்லாம் வரும். அந்த எல்லா இடத்துக்கும் பேர் உண்டு. ஆனால் இது எல்லாமே கங்கை கரை, எல்லாமே ஹிமாலயம். அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கோங்க. ஆக மொத்தத்தில் என்னடா, நீங்கள் கங்கை கரையில் இமயமலையில் சுற்றின்றீர்கள். 149வது நாளாக இந்த கங்கை சரணத்தில், அதுதான் மீன். சரியா? அப்போ இந்த ஜீவனேந்திர ராஜானுடைய கதையை உத்பாலக மகரிஷி சொல்ல. எல்லாமே ஸ்ரீ க்ஷேத்திர மகாத்மியம், அந்த டெரிட்டரி விஷயங்கள் தான். ஏகதா சமஹாராஜோ மிருகயாயை கத பிரபு அஸ்வவாரைச்ச பகுபிஹி நானா சஸ்திர விராஜிதைஹி. ஒரு நாள் இந்த ஜீவனேந்திர ராஜன் வேட்டையாடுறதுக்காக போனான். ஹதாஸ்தேன வராஹாஸ்ச மிருகாஹ சிம்ஹாதயஸ்ததா ஏவம் வை கிரீடதஸ்தஸ்ய ஜீவனேந்திரஸ்ய பூபதே அக்ரே வையாகதோ அகஸ்மாத் வாராஹ பர்வதோபமஹ அகஸ்மாத். அகஸ்மாத்தாக வந்தேன் அப்படின்னு சொல்லணும், அதுவாக வருது. அவன் அழகாக காட்டுக்கு வேட்டையாட போனான். வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு குதிரை மேலே ஏறி தன்னோட மினிஸ்டர்ஸ் இவாளோட அவர்கள்லாம் கூட கையில் வில்லு வாள் இதெல்லாம் வச்சுட்டு போயிருக்கா, ஈட்டி கோடாளி என்ன போனான். அப்போ அவன் நிறைய வேட்டையாடுறான். காட்டு பன்றிகள், மான்கள், சிங்கங்கள் போன்ற பல மிருகங்களை வேட்டையாடுறான். ஸோ அது ரொம்ப அவசியம். ஏன்னா யுத்தத்தில் யார் எப்படி அட்டாக் பண்ணாலும் வில்லு அம்பு விடுறதுக்கு, ஈட்டியை எடுத்து வீசுறதுக்கு, கத்தி எடுத்து வீசுறதுக்கு. அதனாலே ராஜாவாக இருக்கிறவாளுக்கு வேட்டை என்பது தர்மமாக சொல்லப்பட்டது. அந்த வேட்டையில் உயிர் போகக்கூடிய அந்த மிருகங்களுடைய துக்கத்தை போக்குறதுக்கு அவர்கள் தவம் பண்ணணும். பகவானிடத்தில் அந்த
விஷயங்களை சமர்ப்பணம் பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா சில இடங்களில் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இந்த மிருகங்களை வேட்டையாடின ராஜாக்களுடைய பாவங்கள் போகிறது, பகவான் போய் காட்டில் போய் தவம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறான் இருக்கு, காண கிடைக்கிறது. ஸோ இவாளுக்கு தர்மம், ஆனால் அதற்கான பாவம் இருந்தால் பாவம் போகிறதுக்கான வழியும் பண்ணணும். அவள் ஒரு பெரிய மலை மாதிரி சொல்லணும், அது பெரிய காட்டு பன்றி, மலை மாதிரினா மலை சைஸ் நடத்தல, அவ்வளோ பெருசு. அதுவாக வந்துடுத்து இங்கேருந்தோ. உடனே அவன் வில்ல எடுத்தான், அம்பெடுத்தான், அடித்தான். அந்த காட்டு பண்ணி ஓடுது இல்லையா, அது பின்னாடி போய் அடிச்சுது இது இந்த அம்பு. வராகமாகதம் திருஷ்டுவா தனுசஜ்ஜம் சகாரஹ பாணம் சந்தாய பாணாசே சூகராய சதர்ஜ. அடித்ததில் பானம் போய் பின்பக்கத்தில் அடிச்சது, இவன் வில்லால் அம்பு அடிச்சது. தஸ்ய வை பிருஷ்டதேசே ஹி லக்னோ பாணோ மஹீபிருதஹ சபானஹ சூகரம் பிராகான் மகாரண்யே பயானகே. அது அடித்தோன்னா வழி இல்லையா, அப்படியே கத்தின்ண்டே அது இன்னும் வேக வேகமாக காட்டுக்குள்ளே ஓடிடுது. இவனும் பின்னாடியே துரத்துறான். ததோ ராஜா ஜீவனேந்திரோ ஜலலோபேன பூபதே அவதீர்ய ஹயாத்தூர்ணம் குஹாயாம் பிரவிவேஷः. ததோ கிரே ஜீவனேந்திரஸ்து குஹா மத்தியே மகாயசாः அதோதச்சல தஸ்தஸ்ய ஜீவனேந்திரஸ்ய தீமதः பிரகாசோ ஹி மணீனாம் ச பபூவாக்ரே ரசாதிப. பின்னாடியே துரத்திட்டு போனான். ஒரு செயல் அவன் கூட்டத்துடன் பிரிஞ்சு போயிட்டான். அவன் காட்டில் குதிரை ஓட்டுன்னு வந்தான். பட் டயர்டாச்சு, ஒரே தாகம், வீக் ஆகிட்டான். அப்போ ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சாகும்போது பார்த்தா நிறைய பறவைகள் சப்தம் எல்லாம் இருந்தது. அந்த காட்டு பண்ணி எங்கே போச்சுன்னு தெரியல. சரின்னு இறங்கி அப்படி நடந்தான். எங்கேயாவது தண்ணி கிடச்சா தேவலையன்னு. அப்போ குதிரையை வெட்டி இறங்கி அவன் பாட்டுக்கு நடந்தான். பெரிய குகையை பார்த்தான். உள்ளே பார்த்தா பெரிய வெளிச்சம். அவனுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் இந்த குகைக்குள்ள. ததோ வையோஜனேதஹ தாதிருதர்ஷாஷ். ரொம்ப அழகா ஒரு அஸ்வத்த விருக்ஷத்தை பார்க்கணும். ததோ வையோஜனேதஸ்தாதிருதர்ஷா அஸ்வத்த விருக்ஷகம் பத்ரே பத்ரேல்பமுனிகம் யோஜனாயாம் அவிஸ்மிருதம். ஒரு யோஜனை உள்ளே போகிறான். அவன் பெரிய ஒரு அரச மரத்தை பார்க்குறான். அது அவ்வளோ பெருசாக இருக்கான். அதில் பார்த்தா அந்த அரச மரத்தினுடைய ஒவ்வொரு இலைகள்லையும் குட்டி குட்டியாக யாரோ ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். குட்டி குட்டியாக அரச இலை, அஸ்வத்த விருட்சம், பீப்பல் ட்ரீ சொல்கிறோம் இல்லை, பீப்பல் ட்ரீ, அந்த இலையிலே ரிஷிகள் தபஸ் பண்ணுறாளாம். நிறைய உண்டு உலகத்தில், நமக்கு என்ன தெரியும். அசந்தே போயிட்டான். கஜ பிரமாண பலகம் தவ துக்தம் கலேவராத் ததோ முனிகணம் பச்சாத் அஸ்வத்த மூலகே. அதில் யானை சைஸுக்கெல்லாம் பெரிய பெரிய பழமாக இருக்குது. அதனுடைய அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தினுடைய கிளை, அந்த அடிமரம் சொல்லும் இல்லையா, பார்க்கு, அதிலிருந்து அப்புறம் கிளைகள்லேருந்துலாம் பார்த்தா நிறைய பாலெல்லாம் வெடியறது. தத்ரைகம் முனிவந்தியம் ச சாலவிருக்ஷோபமம் சுபம் வியாக்ரசர்மாசனம் தியான சல்லக்னநயனம் ததா திருஷ்ட்வா ச தம் முனிம் ராஜா நநாம சிரசா ததः பாதயோ பதித பச்சாத் புன புன உதாரதீஹி.
தஸ்யாக்ரே சாஞ்சலிம் பத்தாம் முனி சந்யஸ்தமானசக ஜாதானி தஸ்ய ராஜ்ஞஸ்ச ஹாயனானி அநேகஷः கதாசிதம் மகாராஜம் ததர்ஷ முனிபுங்கவ சிதமக்ரேஹ கச்சிதம் ஏகசித்தம் க்ஷுத்துஷ்ணாரஹிதம் பிரபு உவாச வசனம் பிரீத்யா முனிர்வயோ மகாத்யுதிः கஸ்த்வம் புருஷசார்தூல கிமர்த்தம் ஆகதோ அத்ர வை. அப்போ நிறைய பேர் அந்த மரத்தடியில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு விசேஷமான ஒரு ரிஷி அப்படி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். புலித்தோல் மேலே உட்காந்துட்டு இருக்கார். அப்படியே தியானத்தில் மக்னமாக கிடக்கிறார். அவரை பார்த்தோடனே ராஜா அவர் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறான். அவரை பார்த்துட்டு அவன் மனசு அவ்வளோ ஒரு சமாதானம். அதாவது தண்ணி தாகம் எடுத்து குகைக்கு வந்தான். ஆனால் இவரை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம், மனசில் ஒரு குதூகலம், உற்சாகம் எல்லாம் வந்துடுத்து. கை கூப்பி நின்றுட்டான். எவ்வளோ அயனங்கள் போச்சுன்னே தெரியல. ஸ்திதமக்ரேஹி ஏகசித்தம் க்ஷுத்துஷ்ணாரஹிதம் பிரபு வா கதாச்சினம் மகாராஜம். அப்படியே இருந்துட்டானா. ஜானாதி ஜாதானி தஸ்ய ராஜ்ஞஸ்ச ஹி அயனானி ஹி அநேகச்சக. அயனங்கள் போயாச்சு. அயனம் தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்லணும் இல்லையா? எத்தனை வருஷம் நின்னான்னு தெரில. கையை கூப்பி முன்னாடி ஒரு 4-5 எபிசோட் முன்னாடி கூட சொல்லியிருந்தால, கையை கூப்பிட்டு ஒருத்தன் நின்னான். இந்த விஷயங்கள்லாம் எந்த ராஜாவும் எந்த ரிஷியும் பேசிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஜீவனேந்திர ராஜன் ரிஷியை பார்த்து கையை கூப்பி அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். அவர் ரொம்ப நாள் கழிச்சு கண் திறந்து அவர் பார்க்குறார். யார் நீ, எங்கேருந்து வந்தாய் அப்படின்னு சொல்லி அழகா ஜீவனேந்திர ராஜாவை பார்த்து கேட்குறார். கஸ்தம் புருஷ சார்தூல கிமர்த்தம் ஆகதோ அத்ரவை அப்படின்னு கேட்குறார். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவனேந்திர ராஜன் அவன் காட்டுக்கு வேட்டையாட போனான். ஒரு காட்டு பண்ணியை பார்த்தான். அம்பு கொண்டு அடித்தான். அது ஓடித்து பின்னாடியே துரத்திட்டு போனான். ஒரு சேலை தன் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சுட்டான். ரொம்ப களைப்பாக இருந்தது. தாகம் எடுத்தது. குதிரையை விட்டு இறங்கினா நடந்து போனான். அங்கே நிறைய பறவைகள் சப்தம்லாம் கிடந்து தண்ணி இருக்கும்னு நினச்சான். ஒரு குகையை பார்த்தான். சரி உள்ளே போனான். நல்லா பளபளன்னு ஜொலிக்கிறது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தான். ஒரு பெரிய அரச மரம் அந்த குகைக்குள்ள. அந்த அரச மரத்தோட இலைகள்லாம் குட்டி குட்டியாக ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பெரிய பெரிய பழங்கள்லாம் அதில் இருக்குது. மரத்துலேருந்து பாலெல்லாம் வடிகிறது. அந்த மரத்தடியில் நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணுறா. அதில் ஒருத்தர் புலித்தோல் மேலே உட்காந்துண்டு தேஜஸ்வியாக தபஸ் பண்ணுறார். ராஜாவை நமஸ்காரம் பண்ணுறான். கையை கூப்பின்னு அப்படியே நின்றுருக்கான். அவர் தியானத்தில் மக்னமாக இருக்கார். ஒரு நாள் கண் திறந்து பார்த்தார். யார் அவர் என்பதை நாளை பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். இமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். தர்மநேத்திரராஜனுக்கு வந்தனங்கள். உத்பாலக மகர்ஷிக்கு வந்தனங்கள். அற்புதமான ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். ஹர கங்கே ஜெயமா கங்கே. கங்கே சரணம். ராதே கிருஷ்ணா.